தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் என்று காதல் தேரோட்டம் கலையோசை கலகலகல கவிதை படிக்கும் குழு குழுவென்ற காற்று வீசுது சில நேரம் சிலு சிலு சிலேன சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகளும் ஆகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற உள்ளாகும் கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனியும் தோளில் ஆடும் நான் கலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலியன சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம் கலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது லா 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 ஏய், லா, 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 லா. உன்னை காணாதருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜாவும் பேர் சொல்லும் பாடு சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் வலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலேன சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலேன சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சூப்பராக பாடினேன். அம்மா வந்து என்ன ஜி தமிழ் ஜீ தமிழ் சரிகமாப்பா ஜி தமிழ் சரிகமால வந்து வின்னர், ஃபைனல் வின்னர்ஸ். ஒரு பெரிய கை தட்டல். இட்ஸ் அ வெரி பிக் மீடியா. ஜி தமிழ் சரிகமா இட்ஸ் ஒரு பெரிய மீடியா. அந்த மீடியாவில் இந்த அம்மா வந்து வின்னர்ஸ்னாக இட்ஸ் அ கிரேட் திங். அது இன்னைக்கு நாசிக்கில் வந்து பாடுறாங்கன்னா இன்னும் பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீ வந்தது. I request माझं सर्व मित्र, माझे वेल विशर्स, नंदू बनकर पर रमेश वैश्य आणि नाना आयर, जगन टोपे, दोन मिनिट फट करून वरती या ना. या இவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன், தமிழ் ஃபங்க்ஷன் எதுனாக்கா எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் தருவாங்க. அண்ணா நீ இப்படி பண்ணு, அண்ணா நீ அப்படி பண்ணு.
ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு விழாவில் அவங்கள வாழ்த்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் அவங்களுக்காக தரணும். मी त्यांना हेच म्हटलं की तुम्ही लोक मला उत्सव आहे, तुम्ही माझे फॅमिली मेंबर्स आहे. काही पण कार्यक्रम असलं तर तुम्ही मला उत्सव देतात, असं नाही असं करा असं नाही. त्याच्याबद्दल मी खूप आभारी आहे आणि आम्ही आमचं पुरं नाशिकचं तमिळ संगम तुम्हाला आभारी आहे. Thank you so much for coming. Without taking much of your time, regularly I speak in Marathi, but today I would prefer to speak in English. President of Tamil Sangh, my dear friend Murthy ji, all the office bearers of Tamil Sangh, my respected Bhabhi, all the dignitaries, this program, who did the inauguration, Deputy Mayor Vilas Shinde, Deputy Commissioner of Police Kritika Madam, my dear friends with me, retired officer and President of Maratha Mahasangha, Mr. Maratha Business Forum, Mr. Prakashji Bankar, office bearer and treasurer Sri Arunji Ahir, and my friend Jagan Tope, chairman of Jan Kalyan Bank, Mr. Nana Sahib Sonone, all the Tamil citizens present over here. I would like to wish you all the best and best wishes of today's Akshaya Tritiya. We were not aware of this program, and all of a sudden in the evening we received a call and we are all over as a family member. On behalf of all my friends, thank you very much Murthy ji, and wish you all the best for the program. Thank you very much. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடிய மேடையில் பாடுவதற்கு கஷ்டமான பாட்டு, வாசிப்பதற்கும் கஷ்டமான பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 80 மியூசிஷியன்ஸ் வாட்சி அந்த பாடல். இப்போ நாங்கள் முயற்சி பண்ணுறோம், தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நிறைய நண்பர்கள் கண்ணாடி எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, நான் லென்ஸ் போட்டிருக்கேன், அதனால் இந்த லைட்டுக்காக போட்டிருக்கேன், மன்னிச்சிடுங்க. சும்மா காட்டினாலும் ஒரு வாட்டி காட்டுறேன், அவ்வளோதான். தன்னந்தனந்தனந்தம் நந்தனந்தம் 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 நந்தந்தனந்தம் 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 என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையின்றி பாவையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, வாழ்வொன்றுதானா நம் காதல் எல்லை, என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
தூரம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வழியுமோ, அது சுடுமலை தாங்க முடியுமோ, கனவில் நீ எந்தன் உயிர் உறவாகி விழிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் இன்று எழுதுவதற்காகி முதிருமோ, சிலைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது அலைகளிட்டாலும் வழியில் இல்லாது பொன்னினது கண்ணினது ஜீவனதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கீழ் இசையேனும் மழை வரும் இனி எங்கள் மயில் வரும் ஞாபக வேதனை நீடுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ. ராஜதீபமே எந்த வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மரக்கல்லில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே, விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தார், விழி வந்த பின்னால் ஏன் சில கொடுத்தார், விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தார், விழி வந்த பின்னால் ஏன் சில கொடுத்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம், தத்தி செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளும் உண்டோ, கண்ணு முள்ளும் இந்த வேஷம் என்ன ஞாக தீபமே. சத சத நித 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 கரி சரி நித நித பத நிசதி, ரிக ரிக சகரி சனி சரி நிசரி சனி த பத சனி சனி த பம பத ப, சனி சனி நி சனி நி சனி த ப மத ப நித சனி த பம ப, சரிக சரிக நி சரி கமப 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 மபத பரணி, ரிசா நிசா சானி தனி பத நிச சனி தனி சரி காரி சனி சானி தனி த பத்தரிடும் தகடும் தோம் தகடும் தோம் தகடும் தோம் தகடும் 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 நகன யகன ரகன சகன தகன பகன யகன ரகன யகன பகன ரகன சகன நகன பகன தகன யகன நகன யகன ரகன சகன யகன பகன ரகன ரகன ககன பகன ரகன ககன யகன பகன ரகன தகன. அண்ணா நாசிக்கே அலறுதுண்ணா, நாசிக்ல ஒரு பூகம்பம் வந்துருச்சுண்ணா.
அண்ணா ஐ லவ் யூ அண்ணா, ரியலி ஐ ரியலி. நாசிக்கே அதிர்ச்சி. எனக்கு தேவை என்ன, அது அண்ணன் வந்து இன்னைக்கு நாசிக்ல அது பரிபூர்ணமா நிறுத்தி வச்சாரு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒன் மோர் ரிக்வெஸ்ட் ஃபார் ஹிந்தி சாங். என் பாட்டெல்லாம் என் பையன் பாடுறான், வேற பாட்டை பாடிட்டு இருக்கேன், மனுஷன். पास आए यूं मुस्कुराए, तुम पास आए यूं मुस्कुराए, तुमने न जाने क्या सपने दिखाए। तुम पास आए यूं मुस्कुराए, तुमने न जाने क्या सपने दिखाए। अब तो मेरा दिल जागे न सोता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है। तुम पास आए यूं मुस्कुराए, तुमने न जाने क्या सपने दिखाए। अब तो मेरा दिल जागे न सोता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है। ना जाने कैसा एहसास है, बुझती नहीं है क्या प्यास है। क्या नशा इस प्यार का मुझ पे सनम जाने लगा। कोई न जाने क्यों चैन खोता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है। कुछ कुछ होता है। क्या रंग लाई मेरी दुआ, ये इश्क जाने कैसे हुआ। बेचैनियों में चैन ना जाने क्यों आने लगा। तन्हाई में दिल यादें संजोता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है। क्या करूँ हाय कुछ कुछ होता है। तुम पास आए यूं मुस्कुराए, तुमने न जाने क्या सपने दिखाए।
तो मेरा दिल जाके न सोता है, क्या करो हाय कुछ कुछ होता है। करो हाय कुछ कुछ होता है। அண்ணா கைதட்டி 35 பேருக்கு நன்றி. அண்ணா பாட்டு சுமாரா இருக்குன்னு நினைக்கிறேன். तुम पास आए நல்ல கை தட்டினீங்கன்னா அடுத்த பாட்டு நல்லா பாடுவோம். अन्ना तुम ऑलरेडी पास आ गए चेन्नई से नासिक, और कितने पास और पास आके हिंदी में एक बार हम आपको बुलाएंगे। धन्यवाद. बराबर है ना बनकर साहब? हिंदी में और एक बार अपन हिंदी गाने के लिए बुलाएंगे। थैंक यू सर, थैंक यू सो मच फॉर இப்போ அண்ணன் பேசும்போது நான் ரஜினி சார் சொன்ன யா யா அப்படிதான். Kiran Mohit sir, please come on the stage. Please welcome sir. Mr. L. Bhaskar sir, Tamil Nalasangam Malad, please come sir. Please come on the stage. Please. Mr. A. Halid sir, please come on. Bakkal Sandeep Patrikai, Chennai, please sir. Mrs. Sharmila ma'am, please come on the stage. Mrs. Ma'am Bhuvana ma'am, please come on the stage. Mr. Sudhakar Pillai sir, please come on the stage. Mr. Suresh Selvaraj sir, please come on the stage. Sir, Mr. Nasik Cambridge School, Cambridge, please sir. Rahul sir, please come on the stage, please sir. Welcome. Please clap, audience, please clap. Sir, please clap. Please, everyone, please clap. இவங்களை ஒரு 2 மினிட்ஸ் அறிமுகப்படுத்தினான். டாக்டர் கிரண் மோத்தே சார், இவர் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர், நாசிக்கு பல சாதனை பண்ணியிருக்காரு. இவர் வந்து மொய்தே சார்னு, இவர் வந்து பாம்பேலேருந்து ஆல்ரெடி பாஸ்கர் சார், புவனா மேடம் அண்ட் ஷர்மிளா
நான் வெறும் சொன்னேன் இந்த மாதிரி மனு சார் வர்றாருன்னு. உடனே அவங்க சொல்லிட்டாரு, சார் நாங்கள் எல்லாம் பாம்பேல இருந்தது. ஷர்மிளா மேடம் ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ரா பாம்பேல வச்சுருக்காங்க, அவங்க ட்ரூப்பு கூட வந்திருக்குது. அண்ணனோட ஆர்கெஸ்ட்ரா பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் எல்லாம் வந்தது. புவனா ரொம்ப நன்றி. உனக்கு ஒரு 2 மினிட்ஸ் வாய்ப்பு கொடுப்பேன் கண்டிப்பாக பேசுறது. இன்றைக்கி நம்ம நாசிக்கில் தமிழ் கிளாஸ் நடக்குதுனாக்க தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சர்ஸ். ஐ நோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட் அ தமிழ் கிளாஸ். ஸோ மெனி இயர்ஸ், இவ்வளோ வருஷமா இது வரைக்கும் there is no Tamil class in Nasik, but on behalf of my committee and behalf of me and with the help of the Cambridge school, we have started a Tamil classes for the small younger, even for the elder people also. Whoever are willing to come and join the classes, please you can join and give him a big hand. வாப்பா முன்னாடி வாப்பா, ஏன் பின்னாடி? Press reporter all the way from Tamil Nadu. தமிழ்நாடுலேருந்து நம்ம மக்கள் சந்திப்புன்னு நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். இன்னொரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ராமர்னு வர வேண்டியதாக இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் வர முடியல. பட் நம்மளுக்கு வந்து வெல் விஷஸ் தினமலர் அண்ட் தினகரன் 2 பேருமே நம்மளுக்கு வெல் விஷஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு நன்றி, அவங்களுக்காக நம்ம ஒரு தைக்க தட்டு. சுரேஷ் சார் ஏர்ஃபோர்ஸ், நம்மளுக்கே ஒரு பெருமைமாக இருக்குது. என்ன உங்க போஸ்ட்? ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர். வார்டன் ஆஃபீஸர் அண்ட் வெரி டேலண்டட் பர்சன். அவர்கிட்டே ஒரு தமிழ் சங்கம் இருக்குது ஓசரில். இப்போ அந்த தமிழ் சங்கமும் இந்த தமிழ் சங்கமும் பண்ணி நம்ம சங்கமே பண்ணலாம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்தது. நாசிக் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, நான் ஒரு சின்ன வேண்டுகோளுக்காக நான் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன். இங்கே இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தமிழை வீட்டில் நல்ல தமிழை பேச சொல்லி கற்றுக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாய்மொழி நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த மொழி படித்தாலும் நாம் அடுத்த மாநிலத்திலே நாம் வாழ்வாதாரத்திற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியை நாம் என்றும் மறக்கக்கூடாது. எத்தனை மொழிகள் இருந்தாலும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, பெரிய பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சுத்தமான தமிழில் எவ்வளோ அழகாக பேசுனாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப பெருமை. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை இப்போ இருக்க நாசிக் தமிழ் சங்கத்தினுடைய சார்பில் அந்த தமிழ் வகுப்பு நடத்துகிறதுக்கு அன்பு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் என்கிட்ட நான் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாக தமிழ் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் இலவசமாக. அதே மாதிரி நாசிக்கில் ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு அந்த சார் வந்திருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். தமிழ் கிளாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் தாய்மொழி ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்லேயும் பிற மொழி கலவாமல் தமிழை பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. बहुत ही धन्यवाद सर, आप लोग आए. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. இந்த விழாவை ஒரு பெரிய இதாக போடணும் தமிழ்நாட்டில். இந்த விழாவில் எடுக்கக்கூடிய அனைத்து புகைப்படங்களையும் 4 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நமக்கு அனுப்பி வைக்கும். அனைவருடைய பெயர்களையும் குறைந்தது 3 பக்கம் அளவில் நாம் இவற்றை போட்டு கொடுக்கிறோம். இந்த படங்கள், இந்த செய்திகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 525 தமிழ்ச்சங்கம் என்னுடைய இணைப்பில் இருக்கிறது. அதில் முதலிடத்தில் நாசிக் தமிழ்ச்சங்கம் தான் இருக்கிறது. நாசிக் தமிழ்ச்சங்கம் பிறந்ததும் தெரியும், நாசிக் தமிழ்ச்சங்கம் எப்படி தவழ்ந்ததுன்னும் தெரியும். 2017 நாசிக் தமிழ்ச்சங்கம் இன்று வரை 8 ஆண்டுகளாக எப்படி இருக்கின்றதுன்னு தெரியும். அதிகமாக பேசுவதற்கும் இல்லை. நாம் இந்த விஷயத்தை மிக சிறப்பாக முடித்து உலக அளவில் நாம் 200க்கும் மேற்பட்ட நாடுகள், நகரங்களில் நம்மளுடைய இணைப்பு இருக்கிறது. அவற்றை உங்களுடைய செய்தி வர சொல்ல நாம் அவற்றை விரிவாக கொடுப்போம். உங்களுக்கு அதே சமயத்தில் உலகளவில் பெயர் பெற்ற மனோஜ் சார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார்களுக்கும் நாமும் திரைப்படம் எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் ஓடவில்லை, வெற்றி இல்லை. இருந்தாலும் உங்களுடைய
குரல்களையும் வளங்களையும் நீங்கள் நிகழ்த்தக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் அடிக்கடி நாம் பார்ப்போம், கேட்போம். அதே சமயத்தில் உங்களுடைய குரல் வாழ்நாள் முழுவதும் மக்கள் மனசில் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மாவிடுச்சு மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாயே. மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வையினோட சேரும் பார்வையினோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏதா சாதி உன்னுடைய நேசம். பொட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு. தட்டுனா தட்டி புட்டு நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்டு வைக்க வீரு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட. கூட சிக்கியது கொழுந்து வாசம் ஏராசாவே உன்னுடைய நேசம். அடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாவே உன்னுடைய நேசம். கட்டி பாடுகிட்டு கட்டுனா ராகம் இன்னும் மாலை ஒன்று கட்டி விட்டு. மெட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் இன்னும் மாலை ஒன்று கட்டி விட்டு. சுத்துனா சுத்தியது எங்கழுதில் போட்டு புட்டு ஒன்றை மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட. நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம். ஏழு ஜென்மம் ஒன்ன பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும். என் மனசேனோ கரகுதடி சரகடித்து பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம். அடி மதுரை மாறி கொழுந்து வாசம். ஏராசாவே உன்னுடைய நேசம். மிகச்சிறப்பாக நடனமாடிய தாய்மார்களுக்கு நன்றி.
குழந்தைங்களுக்கு நன்றி. அடுத்தது நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் பேரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல எங்காரும் இல்ல அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனல்லா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீதானே சாமி ஐயா. நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா. நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா. அடலி தங்க கட்டி சிங்க குட்டி நீ கொண்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் தூரான தங்கரதோ. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. ஆஹா ஆஹா என்ன ஆட்டம்! தமிழ்நாட்டில் பார்க்க முடியல, நாசிக்கில் பார்க்க முடியுது. சூப்பர். இந்த பாட்டில் சிறப்பாக கீபோர்டு வாட்ச் வினீத் அவர்களுக்கு அவர் வாட்ச் அவருக்கே கிஃப்டாக கொடுக்குறாரு. இப்போதான் தெரியுது நம்ம வந்து நாசிக்ல இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னு. ஏன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நல்லபடியாக காமிச்சிட்டாங்க. இதே மாதிரி கண்டினியூவாக வைங்க. இசைஞானி இளையராஜாவோட அற்புதமான கம்போசிங். இந்த பாடல் வந்து உங்ககிட்ட தான் இந்த ரிக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ பிபிசி தமிழில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஒழிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்.
ஒரு 100 பேர் ஆர்கஸ்ட்ரேஷனோட இந்த பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. இங்கே அற்புதமான இசை கலைஞர்கள் கூட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த பாடலை உங்களுக்கு எடுத்துக்கிறோம். அடிராக்கம்மா கையத்தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடிராக்கோழி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது இத கட்டி போட ஒரு சூரன் ஏது ஜங்கு ஜக்கு 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 ஜங்கு ஜக்கு சா 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 அடி ரக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு தேர் இழுக்கும் நாளும் தெப்பம் மீடும் நாளும் மச்சா இங்கே அது ஏன் கூறு மத்தாள சத்தம் எட்டு போனதான் எட்டணம் நம்பி அடி ஜோராக வைக்கிறவானோ அந்த பாடு முத்தம்மா முத்தம் சிந்து பனி முத்து போல் நித்தம் வந்து அட பக்கம் நீதான் ஒரு வெக்க போரு உன கொஞ்சம் மேஞ்சா என அக்க போரு ஜங்கு ஜக்கு 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 ஜங்கு ஜக்கு சா 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 அடி ரக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக எங்கே அங்கே ஒளி விளக்கேத்து நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கள் இன்றைக்கும் நல்ல நாள்டா கண்ணம்மா கண்ணம் தொட்டு சுகம் காட்டம்மா சின்னம் விட்டு பூமான
தினம் பாட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு அடிரக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடி ஒன்ன போல இங்க நானும் தாண்டி அடி ஒன்னு சேர இது நேரம் தாண்டி ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா 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 அடிரக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடராசாவே பந்தல் நட்டு புது ரோசா பூ மாலை கட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த விழா கொண்டாடுறோம்னாக்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. இந்த முக்கியமா இந்த விழாக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சரர்ஸ் பேரெல்லாம் நம்ம அருணா மேடம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸ்பான்சர் பண்ணுற மனசார வந்து எனக்கு முன்னாடி நின்று ஸ்பான்சர் பண்ண சில நண்பர்களை நான் மறக்க முடியாது. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, அவங்க எப்போவும் ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தால் ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறது. அந்த உற்சவம் தான் இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து இவ்வளோ தமிழ் மக்களை சேர்த்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஸ்பான்சர்களுக்கெல்லாம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் இந்த சங்கம் நிலைக்கும். ஸோ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் நம்ம தமிழ் மக்களுக்கு, நீங்கள் வந்தது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ நல்லா கிராண்டாக நடக்குது. அதனால தான் அண்ணனுக்கு வந்து ஒரு உற்சவம் வருது நல்லா பாடுறதுக்கு. இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒன்றே ஒன்று வேண்டுகோள், கொண்ட டயத்துக்கு வாங்க. இப்போ அருணா மேடம் வந்து ஸ்பான்சர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு இந்த நிகழ்ச்சியை நமக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். Sponsors for our program, SR Fiber Glass Auto Private Limited, Nasik, திரு சுதாகர் சிவன் பிள்ளை அவர்கள். Co-sponsors திரு முத்து வைரவன் அவர்கள். KR Traders திரு பாபு மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். பாலாஜி சோஷியல் ஃபவுண்டேஷன் திரு வினோத்குமார் அவர்கள் மற்றும் KS புரோட்டீன் திரு சுப்பிரமணியன் அவர்கள். டோனர்ஸ் ஃபார் ஆர் ப்ரோக்ராம் திரு SK நாயர் அவர்கள், திரு டாக்டர் கணேஷ் அவர்கள், திரு துரை அவர்கள் செல்வி பானு ஹோட்டல், திரு விஜயகுமார் சுவாமி அவர்கள், திரு கார்த்திக் அருணாச்சலம் அவர்கள், திரு சிவா ஐயர் அவர்கள், திரு மூர்த்தி நாடார் அவர்கள், திரு மலைச்சாமி அவர்கள், பாலாஜி டிஃபன் சென்டர் இந்திரா நகர் ஜுவல்லர்ஸ் அண்ட் நாசிக் தமிழ் ஃபெடரேஷன், திரு லோகேஷ் பிச்சையா அவர்கள் அண்ட் திரு ஹரிஹரன் அவர்கள், திரு ஸ்ரீராம் அவர்கள், திரு சுரேஷ் கோஷோ அவர்கள். உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது தமிழ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பின்னாடி நிற்கிறது பெருசு இல்லை, ஆனால் முன்னாடி நின்று வழி நடத்துறது தான் எல்லாத்தோட பெருசு. அதனால தம்பி, எம் டானிக் நல்லா இருந்தா மித்த டானிக் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணு. இல்லை, நீங்கள் உங்களோட கலைக்கும் இந்த தமிழுக்கும் உங்களோட சேவை தொடரட்டும்.
இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு இதை நமக்கு ஆயில கொடுத்து ஒரு வருஷமும் இதை விட என்ன சிறப்பாக பண்ணணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். முத்து வந்து எனக்கு ஒரு 2வது மகன் தான். ஏன்னா நான் முத்துக்கிட்ட எப்போவுமே எது இருந்தாலும் ஹெல்ப் நான் கேட்டுருவேன். முத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பான்னு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பா. நீங்களும் நல்லா வளரணும் நாசிக்கில், அதுதான். நாசிக் கேம்பிரியில் நாசிக் மாநகரிலேயே மராட்டிய பள்ளியில் தமிழ் பாடம் எடுத்து 89 மார்க் வாங்கி டீச்சர் மில்ல அவங்க பேரண்ட்ஸே சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. அவங்களுடைய அந்த பொண்ணு இப்போதைக்கு வர முடியல, அவங்க அப்பா வந்துருக்குறாங்க. சாருங்க சார் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு பொன்னுசாமி சிவராமன் ஸ்ரீ வைஷ்ணவின் அவர்கள் தந்தையார். நாளை நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா நாளை நம் மிகுந்த இது பெருமை, தமிழ் பெண் தமிழுக்கே பெருமை. தமிழா நாடும் நம் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு. எங்களுக்கு எங்கள் நாசிக்கே ஒரு பெரிய ஒரு அவார்டு மாதிரி தான். என்ன உங்கள் பொண்ணு பண்ண சாதனை வந்து அது வந்து ரொம்ப இது இல்லை, அது வந்து ஒரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே நாசிக் தமிழ் சங்கம் சேர்ந்து நாசிக்கில் வாழ்கிற எல்லா மக்கள் சேர்ந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் நாங்கள் இது பண்ணுறோம். இடமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் மொழி ஒன்றுதான், இசை மாறலாம் நில ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான். தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழ். ஏறுதே ஓ வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்கு வஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழ நான் அப்பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்ல ஓ இக்கு ஏறுதே ஓ வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறும் அம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் அப்பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்டையது பொண்ணு குழந்தை ஞானி இந்த இருவரும் தவிர இங்கே சுகமாய் இருப்பவர் யார் காட்டு
ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு. ஆஹா, ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு. இந்த பூமி சமம் நமக்கு, நம் தெருவுக்குள் மாதச் சண்டை ஜாதி சண்டை வம்பெதுக்கு. ஓ திக்கு ஏறுதே, ஓ வெக்கம் போனதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இல்லை, என்னை பார்க்கும் வேலையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு, அதை வென்று எடு. ஏறுதே, வெக்கம் போனதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. கம்பங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள, அடதங்க பக்கம் தின்னவனும் மண்ணுக்குள்ள. இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல, கொண்டு செல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நாசிக்ல பாடுறேன், பிளஸ் பண்ணுங்க. ఏంటంటే లాస్ట్ మినిట్లో రిక్వెస్ట్ వల్ల మ్యూజిషియన్స్ దే ఆర్ నాట్ ప్రిపేర్డ్, బట్ వాళ్ళకి తెలిసిన పాటే పాడాలి, అందుకే కొంచెం అడ్జస్ట్ చేసుకోండి. సో వాళ్ళు న్యూ నోట్స్ రెడీ అవ్వడానికి ముందు రోజాలో ఫస్ట్ సాంగ్ విచ్ ఐ సాంగ్ ఫర్ రహమాన్ సార్. బిఫోర్ దట్ నేను ఆయనకి సో మెనీ జింగిల్స్ ఐ సాంగ్. ఫిమేల్ సింగర్ మాల్గుడి శుభ అండ్ మీ, நாங்கள் 2 பேர் தான் ரஹ்மான் சாருக்கு ஜிங்கிள்ஸ் பாடுவோம். ரோஜாவில் ஃபஸ்ட் ரெக்கார்டட் சாங் வந்து, நீங்கள் நோட்ஸ் பார்க்குறீங்களா? ஓகே. వినరా వినరా దేశం మనదేరా, అనరా అనరా రేపిక మనదేరా. இதுதான் ஃபஸ்ட் ரெக்கார்டடு சாங். இதுக்கப்புறம் ஹரிஹரன் சார் வந்து தமிழில் பாடினார், தமிழா. ஸோ அன்றைக்கிலிருந்து ரஹ்மான் சாருடைய பாசம் அன்பு நிறைய, அவர்கிட்ட நிறைய மெலோடி பாடிருக்கேன். ப்ளஸ் அண்ணன் எஸ்பிபி சாருடைய டாக்டர் பாடினாங்க ஒரு சாங்கு, அவர் அண்ணன் கூடவே பாடல நினைக்கிறேன். செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாதோ, இந்த ஒரு சாங்கு பல்லவி என் கூட பாடினது. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல் மெலடிஸ் அவர்கிட்ட பாடிருந்தேன். தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு, நதியின் அலைகள் மீது கவலை மறந்து தூங்கு, இரவின் மடியில் உலகம் தூங்கும்,
இனிய கனவில் தூங்கு தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு. இதே உன்னிகிருஷ்ணன் சார் நானும் 2 பேர் பாடினதும். அதே மாதிரி திருடா திருடால புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். இது நெக்ஸ்ட் வீரபாண்டி. இது தீதா. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியதே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பாடணும்னு ஆசை இருக்கு, பட் டைம் லிமிட் இருக்கு. இங்கே அடுத்த பாட்டு ஒரு தெலுங்கு சாங் சார். అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొక్క. వయ్యారాల వేడువా పులకింతొస్తే వానెవా. అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొక్క. పట్ట నడుముల ఊపులో ఒక ఇరుసున్న వరసలు కలవగా మురిసిన కసి కసి వయసులో ఒక ఇదనస పదనిస కలవగా కాదంటూనే కలబడు అది లేదంటూనే ముడిపడు. సొగసు కోస్తా వయసు నిలబడు కౌగిట. అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత రేతగా ఉన్నదే మొక్క. వయ్యారాల వెల్లువా పాటేస్తుంటే బాధమా. అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత రేతగా ఉన్నదే మొక్క. అదిమిన షోకులో ఉరి విడిచిన నెమలికి సవతిగా రెండు నాయి తనువులు
పవ్వాలి కనువులు వస్తా వలిచి వస్తా మనకు ముదిరిన ముచ్చట అప్పని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రోయబ్బా అమ్మని నున్నని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ పురుషుల్లో నా పొంగవా పులకించూస్తే ఆగవా వయ్యారాల వెల్లువా వాటేస్తుంటే వాగవా అప్పని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రోయబ్బా అమ్మని నున్నని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ. థ్యాంక్ యూ దయచేసి క్షమించాలి, బట్ దే ఆర్ నాట్ ప్రిపేర్డ్ ఫర్ సో మెనీ సాంగ్స్ ఇన్ తెలుగు. ஸோ ரஜினி சாருக்கு வந்து தெலுங்கில் பாஷா படத்துலேருந்து டப்பிங் பேசுகிறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நான் ஃபுல் ஃபிலிம் நான் தான் பேசுவேன். அது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. தெலுங்கு தேனோ. ஸோ அது எப்படி நடக்கும்னா, சார் அவருடைய ஸ்பீட் ஆஃப் டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் கிளாரிட்டி இருக்கும். அது தெலுங்குக்கு ட்ரான்ஸ் ஆகும்போது ரொம்ப போராட்டம் தான். அது எப்படின்னா, ஒரு படையப்பால ஒரு டைலாக் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை, அதிகமாக அவசரப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. ஏன் வழி தனி வழி. இந்த டைலாக் தெலுங்கில் பேசணும், நான் தெலுங்கில் மாట్లాடாது. ஸோ கரெக்டாக நான் எழுதிக்கிட்டு சொல்கிறேன். இந்த உலகத்தில் ఈ ప్రపంచంలో అధికంగా அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக சார் வந்துட்டார். சில சீன்ஸு அவர் தமிழ் பேசின பிறகு தெலுங்கு நான் பேசுவேன். அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் சீன்ஸுக்கு சார் வில் கம், ரஜினி சார். ஸோ அவர் வந்தார் கரெக்டாக. நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சார். ஏற்கனவே நான் 104 அடிக்கிறது, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துங்க, நீங்கள் தயவு பண்ணி உள்ளே போயிடுங்க சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொன்னார். அவர் இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு தெலுங்கில் நான் அது பேசுனது. இந்த ఉలగத்தில் ఈ ప్రపంచంలో అధికంగా ఆశపడి మగవాడు అధికంగా ఆశపడి ఆడ సుఖపడినట్టు చరిత్రలో లేదు. నా దారి రహదారి, బెటర్ డోంట్ కమ్ ఇన్ మై వే. இன்னொரு பெரிய டைலாக் சொல்லவா? ரோபோ தில்லன்னா நீ திட்டிக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லன்னா. தில்லன்னா நீ திட்டிக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லன்னா. ஓ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லன்னா. கண்ணு வச்சதும் நீதானா, அடி கண்ணில் வச்சதும் நீதானா, கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டக்காமல் சொன்னா. தில்லன்னா தில்லன்னா ஓ மஞ்ச காட்டு மைனா கொஞ்சம் கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா.
புக்கு நீயும் படிக்காத வேளை தொட்டு தொட்டு பேசத்தானே துடித்தானே ராதை. கள்ளம் கபடமில்லை நானும் அறியாத பேரை மக்கள் மனந்தானே எங்கள் வழுக்காத பாதை. கொடுத்தாட நான் வந்தேன் எடுத்தாட வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடிகொண்டவன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா முடிவோட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையேதுமில்லாமல் தனித்தாட வேண்டாமா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்க திக்க நெஞ்சில் தில்லானா ஓ மஞ்சக்காட்டு மைனா உன கொஞ்சம் கஞ்சி போனா திக்க திக்க நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணில் வச்சதும் நீதானா கட்டி போட்டதை கப்பம் கட்ட காவல் திக்க திக்க நெஞ்சு நரத்தும் திட்டம் திட்டம் தூத்து 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 வா சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததெந்த கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போது முனை கண்டேன் மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுட்டு வெளி கண்டாலே சொக்குதடி தன்னாலே சுக்கப்பட்ட உன் போலே நொக்கப்பட்ட உன்னாலே கட்டுத்தறி காடை நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே தில்லானா தில்லானா நீ திட்டுக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ தில்லானா தில்லானா நீ திட்டுக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணில் வச்சதும் நீதானா கண்ணில் போட்டு நான் கப்பம் கட்டக்காமல் சொன்னா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்க திக்க நெஞ்சு தில்லானா 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 ஓ மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சம் கொஞ்சி போனா திக்க திக்க நெஞ்சு தில்லானா 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 திக்க திக்க நெஞ்சு தில்லானா திக்க திக்க நெஞ்சு தில்லானா 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 நாசிக் தமிழ் சங்கம். வணக்கம் நாசிக் மக்களே. ஒரே ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்க போகிறேன். மனோ சார் இது வரைக்கும் பாடின பாடல்கள்லேருந்து இங்கே உட்காந்து இப்போ அவருக்காக ஒரு சின்ன கவிதை எழுதினேன். அதை அவர் முன்னாடி படித்து நம்ம எல்லார் சார்பிலும் அது அவருக்கு ஒரு சமர்ப்பணம். குரல் அரசன் மனோ அவர்களே, நீ போட்டு வச்ச தங்கக்குடம், இசைக்கு நீ ஒரு மகுடம். நீ என்று சொன்னதால் தப்பாக நினைக்க வேண்டாம். பாசத்தினால் நீ என்ற வார்த்தை கடவுளுக்கே நம்ம சமர்ப்பிப்பதுண்டு. எஸ்பிபியின் சின்ன தம்பியே, உன் பாடல்களோ என்றென்றும் மனம் கமழும் செண்பகமே செண்பகமே. தூளியில் ஆடுகின்ற குழந்தைகளுக்கு உங்கள் பாடல் தாலாட்டும் ஒரு வான் நிலவு. கங்கையமரன் கண்டு எடுத்த தங்க குரல், கமலின் பாவனையை அப்படியே பிரதிபலிக்கும் மாயக்குரல்.
இளையராஜா அவர்களின் இசையில் இதமான குரல், ஏஆர் ரகுமான் இசையில் துள்ளும் தாளக்குரல். நீயோ ஒரு காதல் சங்கீதம் என்று எல்லாரையும் உருக வைக்கிறீர்கள். அழகிய லைலா என எங்களை ஆட வைக்கிறீர்கள். இன்றும் இளமை குறையாமல் பாடுகிறீர்கள். உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இது சாத்தியம்? வயசானாலும் உங்கள் குரலில் ஸ்டைலும் அழகும் குறையவே இல்லையே. முக்காலா முக்காபுலா என உலகையே அதிர வைத்தீர்கள். அந்த பாட்டில் வரும் பாருங்க, ஜுராசிக் பார்க் போலன்னு. அந்த ஜுராசிக் பார்க் போல வேகம் இன்னும் இந்த மேடையில் நீங்கள் காட்டும் வேகம் போலவே தானே இருக்கிறது. எப்படி ஐயா இந்த இளமையின் ரகசியம்தான் என்ன? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இந்த மக்களின் சார்பாக வைக்கிறேன். நான் ரஜினி சாரோட டயலாகை கேட்கணும்னு நினச்சேன், அவர் அதை பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் நீங்கள் நடிகராக தான் இந்த திரையுலகத்துக்குள்ளே வந்தீங்க, அதுக்கப்புறம் பாடகராக மாறினீங்க இல்லையா? முதல்ல நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் வந்தீங்க, அதுக்கப்புறம் பாடகராக நீங்கள். அந்த அந்த இசை வாழ்க்கையில் உங்களுடைய மறக்க முடியாத ஒரு தருணம். அதே மாதிரி 35,000 பாடல்களுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒன்று நிச்சயமாக பயங்கர சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கும் நினைக்கிற அந்த பாட்டு எதுன்னு ஒன்று மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை, அந்த டைமில் நானும் ஹீரோ ஆகணும்னு தான் நினச்சேன். ஹைட்டு 5'4"ன்றதுனால அப்போது எல்லாமே 5'6" இருப்பாங்க ஹீரோயின்ஸ். இப்படி தான் பார்க்கணும். சரி, இது சரி வராதுன்னு சொல்லி தான் மியூசிக் சைடு போயிட்டேன். மியூசிக் எனக்கு சரஸ்வதி சோறு போட்டுச்சு. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சேலஞ்சு. ஏன்னா நான் முயற்சி பண்ணது எல்லாமே அண்ணன் எஸ்பிபி அவர்களை திட்டுவார், ஏண்டா நீ இருக்கிற வாய்ஸை விட்டுட்டு வெளியே டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் பண்ணணும் இல்லைன்னா அது திட்டு வாங்குறதோ ஏதோ ஒன்று நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன். அவ்வளோ பாசம் என் மேலே. ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார்கிட்ட தான் பாடினேன். அது ஏ மேஜரில் கூட வேதாளம் இருக்குது தேவாரம் பாடு நிற்குது அவர் டிஃப்ரெண்ட்டாக பாட சொன்னார், அது பாடினேன். அதுக்கப்புறம் டி மேஜர் டிஎம்எஸ் மாதிரி பாட சொல்லி ரஹ்மான் சார் கேட்டார். 1000 நான் ஒருவன், நீங்கள் ஆணையிட்டால் படைத்தலைவன். அவருடைய வாய்ஸில் ட்ரை பண்ணேன். அது 2 மாதம் தேனாரா டிஎம்எஸ் சார். நான் வீட்டில் இல்லை, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ்ஸு சங்கர் சார் கேட்டிருந்தார், சிற்பி சார் இந்த ஆல்பமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சாப் உடைய டும்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த கவுண்டர் சாருக்கு ஜி மைனர் ஏ மாமா நீ மாமா புத்தம் புது பாட்டு தட்டு தட்டு தாதே தாதே தே மாமா நீ மாமா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஹலீதன் சொல்லிட்டு அவர் சி மேல் ஹபிபி என்னோ இலகைரி உஸ ஹயாலி ஹபிபி ஹபிபி, அந்த மாதிரி ஒரு யூட்லிங்கோட அவர் வாய்ஸில் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே அழுக இல்ல அது இவளும் எல்லா பாப்புலையும் இந்த பாட்டு தான் ஓடுது. பக்தி பாட்டு பாட சொன்ன அழகையில் நாங்கள் போய். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. அது ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா திட்டுவாங்களே, இருக்கிற வாய்ஸ் வச்சு பாடலாமே அப்படின்னு. பட் லக்கீலி அது எல்லா பாடல் உங்கள் மனசில் நின்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வித்யாசாகர் சார்கிட்ட ரொம்ப கஷ்டமான பாட்டு, அப்போ அது உள்ளத்தை அள்ளித்தாக்கு முன்னாடியே ட்ரை பண்ணோம். கலித் வாய்ஸ் தான். சி மைனர் நினைச்ச கனவு பள்ளிக்காத்தா அடிச்ச கனவு திறக்காதா எண்ணி வந்த வேளை. நானும் ஸ்வர்ணலதான் பாடிருந்தோம். ஸோ சச் எ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தமிழ் திரை எனக்கு இஸ் எ டீம் ஒர்க். நிறைய கம்போசர்ஸ் நம்பி கொடுத்தாங்க, கவிஞர்கள், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ். அது எல்லாமே ஒரு நிறைவுபடுத்தின ஒரு சந்தோஷம் தான்.
கண்டிப்பாக சார். உங்களோட வரியிலே நான் இதை வந்து முடிக்கிறேன். அதே மாதிரி தேவேந்திரன் சார் கிட்ட ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏ மைனரா மந்திரம் சொன்னேன் வந்து விடு, சம்மதம் எங்கே தந்து விடு, புதிய பாதை சொல்வேன் அதை தருவாய் சொல்வேனோ, காதல் வயதா வேதம் பெரிதா அழகு பார்த்து அன்பேவா. இது தேவேந்திரன் அவர்கள் கம்போஸ் பண்ண ஒரு அற்புதமான கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா அந்த அந்த ஆல்பமில் வந்த சாங்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இசையமைப்பாளரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது நிறைய கம்போசர்ஸ் கிட்ட பாட வாய்ப்பு கிடைச்சது. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இப்போது வர்ற சிங்கர்ஸ் எல்லாம் ஒரு பெங்காலி சாங்கோ ஒரு ஒரியா சாங்கோ போய் பாடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாம் சென்னையில் இருந்ததுனால நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அண்ணன் எஸ்பிபி இல்லாத டைமில் என்ன ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் அவைலபிளாக இருப்பேன். கஷ்டப்பட்டு அது அந்த லாங்குவேஜில் பாடுவோம். அதெல்லாம் மிக பெரிய ஹிட் ஆகும்போது கல்கட்டாவில் உஷா உத்தப்ஜி கூட ப்ரோக்ராம் ஒரு 15,000 பேர் முன்னாடி பெங்காலி பாடும்போது புதுசாக இருந்தது. ஸோ இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்கள் மகாராஷ்டிராக்கு ஃபஸ்ட்டு டைம் வரதா அவர் சொன்னார் இல்லையா? ராமூர்த்தி சார். அப்போ அவரை பார்த்துட்டு போவேன். இந்த வாட்டி பாடிட்டு போ அப்படின்னா இனிமேல் அடிக்கடி நீங்கள் வருவீங்க. அது இங்கே மாத்திரம் இல்லை, மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே உங்களுடைய குரல்கள் எல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். இதுக்கு உண்மையிலே நான் வந்து அண்ணன் ராமூர்த்தி அவர்களுக்கு தான் நாங்கள்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தான் பாம்பேலேருந்து ஓடி வந்தோம் உங்கள் குரலை கேட்கணுன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒரு இதை ஏற்பாடு பண்ணதுக்கு உங்கள் லைன்லேயே சொல்லி நான் முடிக்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ என்று சொன்னாலே மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறோம். வி ஆல் லவ் யூ லவ் யூ லவ் யூ. எங்கள் உள்ளத்தை அள்ளி தந்தோம் தந்தோம் தந்தோம். மனதோடு மனம் மனதோடு மனோன்னு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி எங்கள் மனதோடு என்றும் மனோவோட இசை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அதே மாதிரி எல்லா மியூசிக் லவர்ஸ் எல்லாமே உங்கள் மனோன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், யூடியூப் சேனல். அப்பப்போ நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். யாராவது சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் அது பாருங்கள். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் மனம். ஆமாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் எல்லாம் பேசும்போது என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நாசில் டோன். சில பேருக்கு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்வாங்க. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ் பண்ணணும், ஒரு சத்தியமத்துக்கு மேலே பாட முடியாது. சில பேருக்கு அங்கே ஸ்டக் ஆகிடும் மைண்டு. அதிலிருந்து எப்படி விடுவிக்கப்படணும், இதெல்லாமே சின்ன சின்னது நான் கற்றுக்கிட்டது. நிறைய பேர் ஹிந்துஸ்தானி டியூட்டர்ஸ் கிட்ட அதெல்லாமே நீங்கள் யூ கேன் ஃபாலோ. நான் அப்பப்போ சொல்லுவேன். நீங்கள் காமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அதை பற்றியும் பேசுவேன். தேங்க்யூ. ஆனால் கண்டிப்பாக நாசிக்காரர்களை சொல்லுவேன், அந்த சேனலை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சங்கத்திலே போட்டுடுறோம். நீங்கள் அது எதுன்னு பண்ணுங்கள் சார். அது ஏன் நாசிக்கு மட்டும், உலகம் ஃபுல்லாகவே தான், எல்லாருக்கும் தானே இல்லையா? எனக்கு தான் ரொம்ப நன்றி. ஆனால் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி என்னையும் கூப்பிடணும். இங்கே நீங்கள் மட்டும் பாடிட்டு இருந்தால் எப்படி? கண்டிப்பாக சார், நிச்சயமாக நாங்கள் இனிமேல் நிறைய கூப்பிடுவோம். இதே போல் எப்போவும் நீங்கள் உங்களுக்கு குரல் மாத்திரம் இளமை இல்லை, உங்களுடைய அந்த சிரித்த முகம் எப்போவும் இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கடவுள் வந்து உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் இந்த குரலுக்கு ஒரு நல்ல வளமும் தரணும் நாங்கள் எல்லாருடைய சார்பிலையும் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மேடம் சொன்னாங்க உங்கள் இளமையின் ரகசியம் அப்படின்னாங்க. எனக்கு தான் தெரியும் அது கஷ்டம். அதான் ரஹ்மான் சார் ஷோவில் சிங்கப்பூரில் விழுந்துட்டேன் 12 ஃபீட்டு. ஸோ இந்த தொந்தி குறைக்கலன்னா நீ கஷ்டப்படுவே அப்படின்னாங்க. 6 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு என் ஒய்ஃபும் சாப்பிட்றதில்ல. எனக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஸோ எனக்கு நைட் எல்லாம் சாப்பிட்றவங்கள பார்க்கறது தான், இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா. ஆமாம், ரொம்ப நன்றிம்மா. நீ இதுக்காக இங்கே வந்து மனோ சாரை பாராட்டி எங்கள் தமிழ் சங்கத்துக்காரர்களுக்கு ஒரு 2 பேச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா வந்து கிளம்புறாங்க, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. நமது தமிழ் சங்கத்தின் சார்பாக தமிழ் வளர்ச்சியின் மூலம் தமிழ் பாட வகுப்புகள் நாம் தொடங்கியிருக்கிறோம். கற்க கசடர கற்போம் நம் கன்னித்தமிழின் பெருமை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துள் தோன்றிய மூத்த மொழியின் அருமை. பிற மொழிகள் வெறும் ஒளிகள், ஆனால் நம் தமிழ் மொழி உயிர் வழிகள். அன்பை சொல்ல அகநானூறு, அறத்தை சொல்ல திருக்குறள் ஆத்திச்சூடி, வீரம் சொல்ல புறநானூறு, பண்பை பேச கலித்தொகை, பக்தியை பேச தேவாரம், திருவாசகம், பைபிள், குரான். இவ்வாறாக தமிழ் கற்பது ஒரு பாடம் அல்ல, அது தமிழான வாழ்வதற்கு ஒரு அடையாளம்.
உலகம் முழுவதும் ஒலிக்கும் தமிழ் மொழி கற்றால் அறிவின் கதவு திறக்கும், பேசினால் உள்ளத்தின் தாகம் தீரும், தாய்மொழி கற்க தயக்கம் ஏனோ, வாருங்கள் கற்பதற்காக. நம்ம தமிழ்ச்சங்கம் தமிழ் பாட வகுப்புகளை ஆரம்பித்து நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக செயலாற்றி வருகிறது. இதன் உயரிய நோக்கம் நம் தமிழ் சமூகத்தின் அனைவரும் தமிழை படிக்கவும் எழுதவும் பேசவும் புரிந்து கொள்ளவும் இந்த வகுப்பு உருவாக்கப்பட்டது. இதற்கு உதவி செய்த நாசிக் கேம்பிரிட்ஜ் பள்ளி நிர்வாகி திரு ராகுர் அவர்களுக்கும் நம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். மற்றும் இப்பணியை திறம்பட செய்வதற்காக முன்வந்த ஆசிரியர்கள் திருமதி ரமா அவர்கள், அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி ரமா அவர்கள், திருமதி பானுப்பிரியா அவர்கள், திருமதி திலகவதி அவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களின் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பாராட்டு தரும் விதத்தில் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் கவிதா. Come on the stage பேட்டா கவிதா. ஒரு நண்பர் கேள்வி கேட்டார், MS விஸ்வநாதன் சார் கிட்ட நீங்கள் எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் கண்டசாலா அவர்கள் பாடினது, சீர்காழி ஐயா தமிழில் பாடினாங்க, சிவசங்கரி அது பாடி தான் எனக்கு அவர்கிட்ட அசிஸ்டண்ட் வாய்ப்பு கிடைச்சது. சந்திரகலாதரி ஈஸ்வரி చంద్రకళాధరి ఈశ్వరి కరుణామృతమును కురియసేయుమా మనసు తగు గదా మహిమ చూపవా దీన పాలనము సేయవే శివశంకరి శివానందలహరి శివశంకరి శివశంకరి శివానందలహరి శివానందలహరి శివశంకరి శివశంకరి శివానందలహరి శివశంకరి. இந்த பாட்டு பாடின பிறகு தான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் என் மேலே அண்ணன் SPB அவர்கள் காட்டிய ஒரு பாசம் எந்த ஜூனியர் சிங்கருக்கும் எந்த சிங்கர்லேருந்து சீனியர் சிங்கர்ஸ்லேருந்து கிடைக்காத ஒரு பாக்கியம். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு 37 வருஷம் கிட்டத்தட்ட அவர் கூட நிறைய லாங்குவேஜஸில் நான் சேர்ந்து பாடியிருக்கேன். நிறைய ஷோஸ் அவர் கூட பாடியிருக்கேன். கோவிட் டைமில் மார்ச் 21, 20 லாக்டவுன் ஆகும்போது ஏப்ரல் 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஷோ அண்ணன் அவர் வீட்டில், நான் என் வீட்டில், செலிப்ரிட்டி சிங்கர்ஸ் வித் தமிழ் சங்கம், தெலுங்கு சங்கம், அமெரிக்கா, யூரோப்
லண்டன், ஸ்விஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸு நாங்கள் மார்னிங்கு அந்த ஒரு டைமிங்க்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் என்டர்டெயின் பண்ணி we collect more than ஒரு 90 lakhs வரைக்கும் கலெக்ட் பண்ணி தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் மியூசிஷியன்ஸ் 12,000 பீப்புளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் நாங்கள் அமிச்சோம். ஒவ்வொரு பேக்கெட் வந்து 2,500 rupees. இது 15 கேஜி ரைஸு, 5 கேஜி கோதுமை, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் 22. பாயசத்துக்கு கூட கிஸ்மிஸ்ஸு இதெல்லாமே போட்டு நாங்கள் கொடுத்தோம். அன்ஃபார்ச்சுனேட் அண்ணன் வந்து கடவுளாயிட்டார். அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணி ஒரு 1 year 6 months உங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போடு பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த பக்குவம், அந்த பணிவு, அந்த மகான் அவர் இல்லாமல் உலகமே இருக்காது. கண்டிப்பாக எஸ்பிபி ஒரு நாள் நம்மளுடைய ஒரு நாள் ஓடணும்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது அவருடைய பாடல்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்காது. ஸோ அந்த புனிதமான கந்தர்வ கூட ஒரு ட்ராவல் கிடைச்சதுக்கு பெரிய பாக்கியம். அவர் பாடின ஒரு சாங் பாட சொல்லி ரிக்வெஸ்ட் வந்தது. தாமரை மேலே நீர் துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வது நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் வேளையன்று சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவேவும் வாழ்க்கைதான் என்ன சொல். மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ கண்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டு வீடும் கட்டழகு வட்ட நிலவு கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதென்னு வானமுண்டோ சொல். மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. கிருஷ்ணா 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 oye boye oye boye oye boye oye boye. Uday, thank you for it. Beautiful sounding.
தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் ஓட்டாவில் காதல் விழுமா செம்மீன்கள் மாட்டுகின்ற மலை கொண்டு வீசினால் விண்மீன்கள் கையில் வருமா பூகம்பம் வந்தால் என்ன பூலோகம் வெந்தால் என்ன ஆகாயம் கொண்டாகுமா என்னாலும் வெண்டாகுமா பாடியன் வண்ணக்கீழ் வீணை கொண்டுள்ளி கொதி செய்வோம் ஒரு காதல் வீடு காதம் நம் அணைப்படி பாடல் யாவுமே எழுதாத பாடலாம் புத்தாலா புத்தாலா ஓ ஹொல்லா புத்தாலா சப்காமலா ஓ ஹொல்லா ஓயே போயே ஓயே போயே ஓயே போயே ஓயே போயே ஹுய்யாரா 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 Oye, boe, oye, boe, love you. அதே மாதிரி நிதேஷ் ஆன் கீபோர்ட். நிதேஷ் அவர்கள் பிரபலமான கீபோர்டிஸ்ட். வினீத் அவர்கள் செகண்ட் கீபோர்ட். கிட்டார் ரமேஷ் அவர்கள். குரு அவர்கள் பேட்ஸ். பவித்ரா அவங்களுடைய வீட்டுக்காரர் அவங்க கோபி அவர்கள். ஓ நீ பிளேஸ் மாட்டியா கிரேஸு ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் கிரேஸு. சரவணன் அவர்கள் அவங்க தபலா. பியூட்டிஃபுல்லாக சவுண்ட் சிஸ்டம் இங்கே ஹெல்ப் பண்ணது உதய் தமிழ் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் டீம் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தாங்கிடத்தை தருகிடத்தை தலாங்கிடத்தை தகதமை தகத தாங்கிடத்தை தருகிடத்தை தலாங்கிடத்தை தகதமை தாங்கிடத்தை தருகிட ஆஹா அட வீட்டுக்கு வாசப்படி வேணும். ஆஹா தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். வாசலில்லா வீடும் வாசலில்லா வீடும் தரிக்கிடட்டும். அட வீட்டுக்கும் வாசப்படி வேணும். தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி. அம்பூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அம்பூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியிலே கண்டாங்கி எழுந்து ஓங்கையால தொட்டு விடவா. அத்தை அவ வெத்தை அடி முத்தை அது ரக்கமா கொத்தோடு முட்டு தரவு. அடிய நடி பிப்பி அடிய நடி காக்கம்மா துண்டு துண்டு பிப்பி துண்டு துண்டு சுராங்கனி 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 கமாலுக்கு நவா மாது 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 சுராங்கனி கமாலு சுராங்கனி கமாலு கண்டவா. சுராங்கனி 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 கமாலு கண்டவா. மாலு 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 சுராங்கனி கமாலு சுராங்கனி கமாலு கண்டவா. 1 2 3 4 5 6 எந்த ஊரு
ஊரு என்ன பேரு நேரம் வந்தாச்சு காலம் தந்தாச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சலாமா கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா காசுவாக்க பில்லாமே காசுலோழங்காதா காசுவாக்க பில்லாமே காசுலோழங்காதா గాజువాక పిల్లమే గాజువాక మే నాసిక్ రాలేదా మేము రాసిక్ రాలేదా నీ గాజు దొరకలేదా గాజువాకే పిల్లమని గాజులోడమే పిల్లమేమో గాజువాకే పిల్లమది గాజులోడమే పిల్లమేమో మామా మామా ఏమా 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 उसका पता दे सारा मुझको पता दे मैं उससे मिलूंगा एक बार मिला दे प्यार मिला एक बार मिला दे एक बार मिला दे यार मिला दे एक बार मिला दे यार मिला निला अदबानत मेले वलानत कोटत मेले वलानत देदत वोन उयाहो அது என்னாஹோ பொழுதானா போதும் தொட ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தா போதும் நிலா அது வானத்து மேலே பல்லானத்து கோட்டத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு உய்யாஹோ அது என்னாஹோ दीवाना हुआ बादल सावन के घटा जाए ये देख दिल सुमा प्यार में अंगड़ाई दीवाना हुआ बादल चल 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 मेरे हाथी वो मेरे हाथी चल रे चल घटा राती चले चलिया घटा मार बंद है वो घटा चलिया घटा मार मेरे सपनों की रानी कब आएगी तू आए तो मस आने कब आएगी तुम ले जाए जिंदगानी कब आएगी तुम चलिया तू चलिया चलिया तू चलिया कल्याण समय साधम हरिगणम प्रभातम गौरव प्रसादम इवे नमक बोध कल्याण समय साधम हरिगणम इन्द्रासी प्रसादम इवे नमक बोध அடிக்காத அருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன் உன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன் இனி காலம் துன்பம் போல மலரால கூடும் அம்மா இனி வருகாலம் துன்பங்கள் நீங்கி எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி ரசித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் மனோ அண்ட் குழுவினர்கள் நன்றி நன்றி குட் நைட் ஜெய் ஹிந்த் சன்ஷைன் சிம்பனி குரூப் வந்து பாடினாங்க. இந்த வருஷம் வந்து அவங்க மனோ சாருக்கு வந்து ஒரு மொமெண்டோ கொண்டு பாராட்டணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் தரலாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரத்தில் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரே ஒரு டைம் உங்கள் இதில் கூப்பிடுங்க, நியூ பாம்பே. அதே மாதிரி இப்போ நம்ம வருஷம் வந்து தமிழ் சங்கம் நடத்துகிறோம். நம்ம தெரியல எவ்வளோ பேருக்கு என்ன நம்ம சங்கத்தில் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுன்னு தெரியல. அதனால ஒரு 3 மினிட்ஸ் ஒரு வீடியோ ஷோ வச்சுருக்கோம். அந்த வீடியோ பட்டு போடுங்க. நம்ம தமிழ் சங்கத்தில் என்ன பண்ணுறோம் அது வந்து அம்மா ப்ளீஸ் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க.
இந்த தமிழ் சங்கத்தில் வந்து இத்தனை வருஷமா என்னென்னலாம் வேலை பார்த்துருக்காங்க, என்னென்ன பணிலாம் நடந்திருக்குன்னு தெரியறதுக்காக தான். நாசிக் தமிழ் சங்கம் 2017 மண்ணின் கர்வம், இது வெறும் கொம்பல்ல, என் பாட்டன் எனக்கு விட்டு போன சொத்து. இது தொடரணும்னா துணிச்சல் மட்டும் பத்தாது, தமிழன் என்கிற திமிரும் வேணும். என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? வீரத்தின் வேகம், வாடிவாசல் திறந்ததா, வர்றது காலை இல்ல, தமிழனோட சரித்திரம். பிடித்திருக்கிறது திமிழ் இல்ல, தமிழனோட வீரம். மரண பயம் இல்லை, உயிரை கையில் பிடித்தவன் இல்லடா தமிழன், காலையோட கொப்பை கையில் பிடித்தவன் தமிழன். நட்பும் வீரமும் களத்தில், இது எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களோட சரிபாதி. மார்போடு அணைத்து அன்பை காட்டுவோம். பரம்பரை பெருமை, தலைமுறையை கடந்தாலும் தடம் மாறாத வீரம். எவன் தடுத்தாலும் எங்கள் மண்ணோடு அடையாளம் ஜல்லிக்கட்டு. இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பதற்கு விதை போட்டது ஜல்லிக்கட்டு போராட்டம். 2017 ஜனவரி 21 உச்சநீதிமன்ற தடையை எதிர்த்து மெரினாவில் லட்சக்கணக்கான மக்கள் அரசியலற்ற போராட்டம் நடத்தினர். அதற்கு ஆதரவு கொடுக்கும் வண்ணம் நம் நாசிக்கில் வாழும் தமிழ் சகோதர சகோதரிகளும் தங்களின் ஆதரவை தெரிவித்து அன்று கலெக்டராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர்களிடம் ஊர்வலமாக சென்று மனு கொடுத்தார்கள். தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து வீர தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள். தயவுசெய்து உங்களோட கரகோஷங்களை கொடுங்க அவங்களுக்காக. இதைத் தொடர்ந்து 23/1/2017 தடை நீக்கப்பட்டது, வாடிவாசல் திறக்கப்பட்டது. நாசிக்கில் புதியதொரு தமிழ் சங்கம் உருவாக விதை போடப்பட்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கருவாய் உதித்த என் தாய் தமிழ். மதுரை மாநகரில் அரியாசனம் ஏறி முச்சங்கம் கண்ட முத்தமிழ். கோதாவரி நதியின் அலைகளில் தமிழ் குரல் ஒலிக்கும் நாசிக் மண்ணில் விதை விதைத்து அதற்கு பின்பு தண்ணீர் ஊற்றி செடியாக மரமாக வளர்த்து இன்று ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்க காரணமான நமது அனைத்து தமிழ் சொந்தங்கள், நமது நாசிக் சங்கத்தின் தலைவர் ஐயா திரு ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் இணைந்து டிசம்பர் 13 2017 அன்று நாசிக் தமிழ் சங்கம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. தமிழன்னைக்கு புதிய இருப்பிடம் அமைத்து தந்த பெருமை நம் அனைவருக்கும் உண்டு. சாதி பேய்கள் ஒளியட்டும், சமத்துவம் எங்கும் வளரட்டும், உழைப்பவன் கைகளே உயரட்டும், உழவே உலகின் அச்சாணி என உணர்த்தட்டும். இது தைப்பொங்கல். மண்ணை முத்தமிட்டு மலையை வணங்கியவன் உழவன். வெள்ளப்பாகாய் இணைக்கிறது தை மஞ்சள் மணக்க, இஞ்சி கிழங்கு இடுப்பில் மின்ன, பானை சிரிப்பில் பால் நுரை பொங்க. நம் தமிழ்ச்சங்கம் ஒன்றாக கூடி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வைத்து அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ச்சியுடன் பல வீர விளையாட்டுகளையும் விளையாடி குழந்தைகளுக்காக ஆடல் பாடல் மற்றும் ஓவிய போட்டி, பேச்சு போட்டி போன்ற கலர் நிகழ்ச்சிகளை மிக அற்புதமான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறது நம் தமிழ்ச்சங்கம். சித்திரை திருவிழா இது ஒரு நாள் மட்டுமல்ல, தமிழர்களின் அடையாளம். வைகை நதிக்கரையின் வரலாறு, பக்திக்கும் பண்பாட்டுக்கும் பாலமிடும் பாசமிகு சித்திரை திருவிழா. வைகை ஆற்றின் பேரழகு, வான்புகழ் கள்ளழகர் வருகை, கூடல் நகரமே ஒன்று கூடி மீனாட்சி திருக்கல்யாணம். தமிழின் பெருமையை இந்த நாளில் நாசிக் தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் அனைவரும் ஒன்று கூடி பல விழாக்களை கண்டுகளித்து வருகிறோம். அவற்றில் சில வடிவேல் கணேஷ் அவர்களின் காமெடி நிகழ்ச்சி, திரு சுகிசிகம் ஐயா அவர்களின் சொற்பொழிவு, பிரெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவின் இன்னிசை பாட்டு கச்சேரி, சன்சைன் சிம்பனியின் இசை கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமை நமது தமிழ்ச்சங்கத்திற்கு உண்டு. ப்ளீஸ் கிளாப். திருவிழாக்கள் மட்டுமல்ல, மனிதநேயம் வாழ்கிறது என்பதற்கு சான்றாக உருவமில்லா ஒரு நுண்கிருமி உலகை உறைந்து போக செய்த வேளையிலே வீதி எங்கு நிசப்தமாக வீட்டுக்குள் மனிதர்கள் சிறைப்பட்டு பயமும் கவலையும் நெஞ்சை கவ்வும் நேரத்தில் நாசிக்கில் நம் தமிழ்ச்சங்கம் மிக தைரியமாக களமிறங்கி தூரத்தில் தவித்தவர்களை தாய்நாட்டுக்கு அனுப்ப பூனேயில் இருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்து பயணிக்க உதவி செய்த தருணத்தை மறக்க முடியுமா? திருமதி சுகுணா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் தங்களின் இல்லத்தில்
உணவு சமைத்து எல்லோரின் பசி தீர்க்க உதவி உள்ளார்கள். அன்னமிட்ட அந்த கைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ப்ளீஸ் கைத்தட்டுங்க. மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் இனம் மதம் மொழி பாராமல் உதவிய கைகள் சேர்ந்த போது மனித நேயம்தான் உலகின் பெரிய மொழி என்பதை உணர்த்தியது. இது மட்டுமல்ல, மருத்துவ பணியில் தமிழ் சங்கம் ஒரு துளி ரத்தம் ஓர் உயிர் காப்போம். தானத்தில் சிறந்தது இரத்த தானம். சாதி மதம் பார்ப்பதில்லை. இரத்தம் நீ கொடுக்கும் ஒரு சொட்டு இரத்தம் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும். கொடுப்பவன் மனிதன், காப்பவன் இறைவன். 2017 தொடங்கி 2020 வரை தொடர்ந்து இரத்த தான முகாம் நம் தமிழ் சங்கத்தில் செயலாற்றி வருகிறது. இங்கு சேகரிக்கப்படும் இரத்தம் அர்பன் பிளட் பேங்க் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கப்படுகிறது. கைகூப்பி நிற்போம் மனித நேயத்துடன். கை நீட்டி செய்தது இரத்த தானம். உதவி கைகள் எல்லாம் தெய்வம்தான். அந்நாளில் நம் நாசிக் ஆனது புனிதம்தான். கல்வி பணி அன்னச்சத்திரம் 1000 வைத்தால் ஆலயம் 16 நாட்டல். அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதியார் சொல்வதற்கு ஏற்ப நம் தமிழ்ச்சங்கம் கங்கா மாலுங்கி அரசினர் ஆரம்ப பள்ளியை தத்தெடுத்து அங்கு படிக்கும் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை மற்றும் உபகரணங்கள், ஆண்ட்ராய்டு டிவி ஆகியவற்றை நம் நாசிக் தமிழ் சங்கம் மற்றும் தினமலர் பத்திரிகை மற்றும் நவநீத் ஃபவுண்டேஷன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் உதவி வருகிறோம் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறது தமிழ் சங்கம். கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பள்ளிக்கூடத்தை கோயில் என்றாய், அங்கு படிக்கும் பிள்ளைகளை தெய்வம் என்றாய். ஏழைக்கு ஏணி தந்து அவன் எட்டாத உயரத்தை தொட வைத்தாய். ஊர்தோறும் பள்ளிகள் திறந்தாய், தமிழன் உள்ளத்தில் அறிவொளி ஏற்றினார் என்று கூறிய நமது ஐயா திரு காமராஜர் அவர்களின் வழியில் நாமும் செல்வோம். அடுத்ததாக சர்வ மத நல்லிணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். மதங்களால் அல்ல மனங்களால் இணைவோம். கோவிலில் ஒலிக்கும் மணியோசை, மசூதியில் சொல்லும் பாங்கோசை, தேவாலயத்தில் ஒலிக்கும் மணி நாதம், அனைத்தும் தேடுவது அமைதி ஒன்றே. சமயங்கள் பல இருக்கலாம், ஆனால் மனிதநேயம் ஒன்றே மாறாத மார்க்கம் என்பதற்கு ஏற்ப சமய நல்லிணக்கத்தின் அனைத்து மத குருமார்கள் ஒன்று கூடி ஒற்றுமை, அன்பு, சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் விருந்தில் நம் தமிழ்ச்சங்கம் கலந்து கொண்டு அனைவரும் சமமாக அமர்ந்து உணவு உண்டு பரிமாறி ஒரு சமத்துவ பூங்காவை உருவாக்கி உள்ளோம். இத்தகைய பெருமையை நம் தமிழ்ச்சங்கம் நமக்கு தந்துள்ளது. ப்ளீஸ் கிளாப். மொழியின்றி மொழியேவு மக்காவின் அருள் பெயர் ஓது நித்தம் துணை வர தமிழ் வளர்ச்சியின் சார்பாக உண்மைக்குள் உண்மை என என்றைக்கும் நம்முடன் வரும் ஜோதி. தமிழ் பாட வகுப்புகள் கற்க கசரட கற்போம் நம் கன்னித்தமிழின் பெருமையை. பிற மொழிகளில் வெறும் ஒளிகள், ஆனால் நம் தமிழ் மொழி உயிர் வழிகள். அன்பை சொல்ல அகநானூறு, அறத்தை சொல்ல திருக்குறள், ஆத்திச்சூடி, வீரம் சொல்ல புறநானூறு, பண்பை பேச கலித்தொகை, பக்தியை பேச தேவாரம், திருவாசகம், பைபிள், குரான். இவ்வாறாக தமிழ் கற்பது ஒரு பாடம் அல்ல, அது தமிழனாக வாழ்வதற்கு அடையாளம். உலகம் முழுவதும் ஒலிக்கும் மொழி கற்றால் அறிவின் கதவு திறக்கும். பேசினால் உள்ளத்தின் தாகம் தீரும். தாய்மொழி கற்க தயக்கம் ஏனோ? வாருங்கள், நம் தமிழ்ச்சங்கம் பாட வகுப்புகளை ஆரம்பித்து நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக செயலாற்றி வருகிறது. அதற்காக ஒரு மிகவும் மனம் திறந்த பாராட்டுகளை நமது தமிழ்ச்சங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஆற்றிய பணிக்காகவும் மேலும் திறம்பட செம்மையாக பணியாற்றுவதற்காகவும் நம்மை ஊக்குவித்த வாழ்த்திய தருணங்கள். திரு ஜெயசங்கர் ஐயா மத்திய வெளித்துறவு அமைச்சர் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் துணை ஜனாதிபதியும் முன்னாள் மகாராஷ்டிரா மாநில கவர்னர், திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு வெள்ளை கோவில் சுவாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மற்றும் திருமதி CM கீர்த்திகா அவர்கள் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இவ்வாறு நம்ம தமிழ்ச்சங்கத்தை பாராட்டி கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது தமிழ் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
என்னாச்சு? அடுத்து போடுங்க. எல்லாம் ஸ்லைட பாருங்க. இப்ப வந்து எதிர்பார்க்கும் தமிழ் சங்கம் உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நமது சூப்பர் ஸ்டார் ராமமூர்த்தி சார்கள் அவர்களும் சவுண்ட் சவுண்ட் என்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ராமமூர்த்தி சார் என்றென்றும் சூப்பர் ஸ்டார். இதாங்க நாசிக் தமிழ் சங்கத்தின் சிறப்பு வாய்ந்த பெருமை. அனைவரும் எழுந்து கைதட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதே மாதிரி நீங்க வருஷம் வருஷம் வந்து எங்களுக்கு இப்படி உற்சாகம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இன்னும் வருஷத்துல 2 டைம் பண்ணலாம்.